ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக வேர்ல்டு டைட்டில் மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எலிமினேஷன் சேம்பருக்கான கண்டெண்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்காங்க. அது போக நிறைய கிளாசிக்கான மொமெண்ட்ஸ் ரீசெண்டாக நடந்த ரால நடந்துருச்சு. இந்த வாரம் ரால என்ன நடந்துச்சு ஃபுல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்கிற அப்படியே சில உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ புரியும். நம்ம டைம்ஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ் கிக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் காட்டிடுறாங்க. ஸோ நம்மளுடைய ஏஜிலி இந்த வாரம் ரால இருக்க போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சிஎம் பங்கும் ஏஜிலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பேக் ஸ்டேஜ்லேருந்து நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவாங்க. பெக்கி லிஞ்ச் பார்த்து பயங்கர ஷாக்கிங்காக வந்து இந்த ராவே வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுவாங்க. நம்மளுடைய விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ பெக்கி லிஞ்ச் வந்து ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. குறிப்பாக கரப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏஜிலி பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா வராங்க. பெக்கி லிஞ்ச் நம்ம சிஎம் பங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிலி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் மீட் பண்ணாங்களா. ஸோ அதை பற்றி பேச வராங்க. அந்த இடத்துல ஏஜிலி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிடுறாங்க. இன்ட்ரோ பண்ண ஏஜிலி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாங்கன்னா கூட பிரச்சனை பண்ணுறதுக்குள்ள நான் இந்த இடத்துல வரல. நான் இந்த இடத்துல வந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இன்டுப்ரிக்கு தான். ஸோ மேக்ஸ் இன்டுப்ரி நீங்கள் நட்டாலியா கூட மேட்ச் பண்ணுறாள். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக ஒரு சில அட்வைஸ் கொடுக்கலாம் தான் நான் வந்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்புறம் பெக்கி லிஞ்ச் பயங்கரமாகவே வந்து நம்மளுடைய ஏஜிலியை மார்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கான ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில் பல்லுசுவாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட்ஸ் வந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ வார் கேம்ஸ்லேருந்து கண்டினியூ ஆகி ஸோ அந்த எல்லாத்தையுமே பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறாங்க. ஓவரால் கன்க்ளூட் பண்ணும்போது இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளுடைய ஏஜிலி வர்சஸ் பெக்கி லிஞ்ச்கான விமென்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம நியூஸஸ்லாம் பார்த்துருந்தோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெசில்மேனியாவுக்கு புக் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ் வந்துருச்சுன்றதை பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் இது இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. இது என்ன கதைன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க. அதுக்கப்புறமா வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஊசோஸ் அவங்களோட டைட்டில் நம்மளோட ஆல்ஃபா அகாடமி கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. மேட்ச் சூப்பராகவே இருந்திருக்கு. மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துருச்சு. அது போக இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஊசோஸ் வின் பண்ணாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஜிம்மியூஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ கிட்ட சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மென்ஸ் எலிமினேஷன் சேம்பரில் இருக்க போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மியூஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. டாமினிக் மிஸ்டரி அண்ட் ஆல்சோ லிவ் மார்கனோட செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா யாராகுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கொடுத்து ஒரு சில கிரிஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய யார் எடிகராவும் நம்மளுடைய சைனா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணாங்க. சாரி WCW கிடையாது. ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இதை பார்த்து காண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃப்னி வங்கர் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸ்டெஃப்னி வங்கர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ரெசில்மேனியா ஃபட் டிசிஷன் எடு என்ன சூஸ் பண்ணு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிடலான்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் லிவ் மார்கன் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டில் நான் பார்த்துக்கிறேன் நான் யோசிச்சு கடைசியாக தான் சொல்லுவேன்றதை சொல்கிறாங்க. அதை பார்த்து லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க லாங்குவேஜில் ஒரு இரிட்டேட்டான வேர்டு வந்து பார்த்தா சொல்லிடுவாங்க. அதை பார்த்து நம்மளுடைய ஸ்டெஃப்னி வங்கர் பயங்கரமாக காண்டாகி ஸோ கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமினிக்கை போட்டு அடிச்சு போகிறாங்க. இதுக்கப்புறமா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் விமன்ஸ் எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபை மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. விமன்ஸ் டாக் டீம் சாம்பியனாக இருக்க ரியா ரிப்ளே வர்சஸ் லைரா வெல்கிரியா வர்சஸ் ஐவி நீலுக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். இந்த மேட்ச்சில் ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. மேட்ச் நல்லா என்டர்டெய்னிங்காகவே போயிருக்கு. அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்மளுடைய G1 ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரோட குவாலிஃபைங் மேட்ச்சில் இருப்பாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பயங்கர ஹீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணாரு. ஸோ அவருக்கு மேட்ச் வேணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணாரு. கான சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆடம் பியர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி விட்றாங்க. செப்பரேட் பண்ணோடனே ஆடம் பியர்ஸ் அந்த இடத்துல புக் பண்ணிடுறாரு. ஸோ சிஎம் பங்க் வர்சஸ் ஃபின் பேலருக்கான வேர்ல்டு டைட்டில் மேட்ச் வந்து அஃபிஷியல் பண்ணுறோம் எலிமினேஷன் சேம்பர் 2026 நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டடாக பார்த்துக்கிறது. ஸோ இது எலிமினேஷன் சேம்பரில் நடக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத நியூஸஸ் பார்த்துருந்தோம். அதனால இந்த மேட்சை புக் பண்ணிட்டாங்க. சிஎம் பங்க் அதுக்கப்புறம் என்ன கால் அப் பண்ணுறாரு நான் ஒரு ஃபைட்டிங் சாம்பியன் ஒன்னையும் பீட் பண்ணி நான் ரோமன் ரெயின்ஸை ரெசல்மேனியாவில் பீட் பண்ணுவேன்றதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் இந்த இடத்துல கால் அப் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா நடக்குது. ஸோ நம்மளுடைய நம்ம நட்டாலியா வர்சஸ் மேக்ஸ் இன்டுப்ரிக்கான சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டபுள் கவுண்ட் டவுன் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஆயிடுது. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிச்சிடறாங்க. இதுக்கப்புறமா நட்டாலியா என்ன பண்ணிடுறாங்கன்னா மேக்ஸ் இன்டுப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஷூட்டர் போடுறாங்க அனௌன்ஸ்மெண்ட் டேபிளில் வச்சு. இதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை காப்பாற்றலான்னு வராங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் இன்வால்வ் ஆகிறாங்க. பெக்கி லிஞ்ச் இன்வால்வ் ஆகி இவங்களுக்கான அந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகுது அடிச்சு. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஓஜி எல் கிராண்டி அமெரிக்கானோ G1 ஈவெண்ட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய லாஸ் அமெரிக்கான்ஸுக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் ஓஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. மேட்ச்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி எல் கிராண்டி அமெரிக்கானோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல் கிராண்டி அமெரிக்கானோடைய அந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அன்மாஸ்க் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் ஒவ்வொருமையோட ஒரு சில விக்னெட் பார்த்தீங்கன்னா யாராகுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பேலி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற விமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபைங் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வின் பண்ணி குவாலிஃபை ஆவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கந்தர் வராரு. ஸோ கந்தர் கிட்ட இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணுறாங்க. அதில் கந்தர் என்ன கால் அப் பண்ணுறாருன்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணி WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து G1 ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டாமினிக் மிஸ்டரியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போறாரு. ஸோ எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபைங் மேட்சாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ டாமினிக் மிஸ்டரியோ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. அண்ட் ஆல்சோ கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிங் ரிட்டர்ன் கொடுக்குறாரு. ஸோ ஃபைனலாக மெயின் இவெண்ட் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபைங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. LA Knight வர்சஸ் ஆஸ்டின் தியரி வர்சஸ் பென்டாக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய மாஸ்க்டு மேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் பண்ணிடுறாரு. இது போக லோகன் பால் பிரான்சன் ரீடும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கான்கோர் பண்ணுற விதமாக நம்மளுடைய
நம்மளுடைய மாஸ்கட் மேன் வந்து ஒரு சில இன்வால்மெண்ட்டை பண்ணிடுறாரு. அதாங்க ராயல் ரம்பிள் 2026 நம்மளுடைய பிரான் பிரேக்கரை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் பண்ணி எலிமினேட் பண்ண வச்சிருப்பார்ல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபென்ஸ் பண்ணுறாரு. அது மோஸ்ட் ப்ராப்ளி கிரேசன் வாலராக இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஒரு சில பேர் லோகன் பாலா கூட இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பட் கிரேசன் வாலராக இருக்குமோன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கிரேசன் வாலர் வச்சு கண்டிப்பாக ஃபியூட் டெவலப் பண்ண மாட்டாங்க. லேஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது செத்ரான்ஸாக இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன கதைன்றது அப்புறமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடத்துல ஆஸ்டின் தீரியவும் மற்ற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாஸ்கட் மேன் அட்டாக் பண்ணி விட்டுவார். அதை யூஸ் பண்ண எலே நைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிட்டாரு. பிஎஃப்டியை போட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. இதோட இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சிருந்தானுங்க. அது போக நெக்ஸ்ட் வீக் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் ராக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜேலி வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆவாங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அது போக நம்மளுடைய ட்ரிபிள்யூட மெகா சாம்பியன் அண்ட் ஆல்சோ டபிள்யூடபிள்யூ கரண்ட் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனான டாமினிக் மிஸ்டீரியோ ரிங் ரிட்டர்ன் கொடுக்குறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. மென்ஸ் எலிமினேஷன் சாம்பருக்கான குவாலிஃபைங் மேட்ச் வந்து நடக்க போகுது. கந்தர் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் G1 ஈவென்ட்ஸ்க்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் அண்ட் ஆல்சோ விமன்ஸ் எலிமினேஷன் சாம்பருக்கான குவாலிஃபைங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. பேலி வர்சஸ் ஆஸ்கா வர்சஸ் நட்டாலியாக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரால நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இதன் வைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ கமிங் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.